ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது, அதேமாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் ஐடியாஸ்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி ஒரு ஸ்டோரியிலேருந்து எப்படி நம்ம ஈஸியாக இங்கிலீஷை படிக்கிறது, அதோட அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம், நிறைய வெரைட்டி ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம். பஞ்சதந்திர கதைகள், ராமாயண சீரீஸ், மகாபாரத சீரீஸ், இஸ்லாமிக் ஸ்டோரிஸ், ஜீசஸ் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பர்சனலாக இங்கிலீஷ் லேர்னிங் பேசிக் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ராமாயண ஸ்டோரிஸ்லேருந்து சீதா சுயம்பரா. ஸோ இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட். ஸோ இந்த மாதிரி நாம் நிறைய ராமாயண சீரீஸ் போட்டிருக்கோம். ஸோ அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சீதா சுயம்பரா, அதாவது சீதா அவர்களின் சுயம்பரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இயரி சைலன்ஸ் ஃபால் டவுன் ஆன் த அசம்பிளி. ஸோ இந்த மாதிரி யாராலையுமே அந்த வில்லை தூக்கி அதை வளைக்க முடியல அப்படின்ட்டு எல்லாருமே சைலண்ட்டாக தலை குனிஞ்சு போய் ஒரு அவமானத்தில் உட்காந்துட்டாங்க. ஏரி சைலன்ஸ் அப்படின்னா எதிர்பாராத அமைதி. திடீர்னு ஒரு எதிர்பாராத அமைதி நிலவ ஆரம்பிக்குது. ஃபால் டவுன் அப்படின்னா விழுந்தது. ஆன் த அசம்பிளி அப்படின்னா அந்த கூட்டத்தில். சீதா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அப்பியர் டிஜெக்டட். அது மட்டும் இல்லாமல் சீதா, மணப்பெண் சீதா அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் அப்பியர்டு தோற்றமளித்தார்கள். ரொம்பவுமே அதாவது டிஜெக்டட் அப்படின்னா மனம் தளர்ந்து விட்டார்கள். என்னடா அது, யாராலையுமே அதை தூக்கி வளைக்க முடியல அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மனம் தளர்வில் இருந்தாங்க. த கிங் ஜானகா அண்ட் ஹிஸ் குயின் லுக்ட் அட் ஈச் அதர் கிரீட்லி வாரிடு. உடனே இந்த கிங் ஜானகாவும் அவருடைய மனைவி குயின் ராணியும் ஒருவருக்கொருவே திரும்பி பார்த்துக்கிட்டு ரொம்பவுமே சோகமாயிட்டாங்க. வரிட் அப்படின்னா கவலையாயிட்டாங்க. கிரேட்லி அப்படின்னா ரொம்பவுமே மிக சிறந்த ஒரு கவலைக்கு போயிட்டாங்க. அட்லாஸ்ட் கடைசியாக த கிங் ஜானகா ரோஸ் அப் ஃப்ரம் ஹிஸ் த்ரோன் லைக் எ சிக் மேன் அண்ட் ஸ்போக் இன் எ பெயின்ட் வாய்ஸ். உடனே இறுதியாக இந்த கிங் ஜானகா தன்னோட அரியணையிலேருந்து எந்திரிச்சு, அவர் ரோஸ்அப் அப்படின்னா ரைஸப்போட பாஸ்டன்ஸ், அதாவது எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா லைக் எ சிக் மேன், ஒரு நோயாளி போல் ரொம்பவுமே ஒரு வலி கொண்ட ஒரு குரலோட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ வுட் நாட் ஹாவ் புட் சிவா பவ் கண்டிஷன் ஹேட் ஐ thought know that this earth no more produces man of power and strength. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த வில்லை, அதாவது லார்டு சிவா அவர்களின் வில்லை நான் வைக்கும்போது கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி இந்த பூமியில் இதை வளைக்கிறதுக்கு கூடிய ஒரு மனிதனை இன்னும் உருவாக்கவில்லை அப்படின்னு நான் நினச்சி இதை வைக்கல. பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னா சக்தியும் வலிமையும் கொண்ட யாருமே இங்கே இல்லை அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அண்ட் கிங் அண்ட் பிரின்சஸ் ப்ளீஸ் கோ ஹோம் ரெஸ்ட் இன் யுவர் ஹோல்ஸ். உடனே அவர் ரொம்பவுமே கோபமாக என்ன சொல்கிறாரு, எல்லா ராஜாக்களும் எல்லா இளவரசர்களும் ப்ளீஸ் கோ ஹோம், எல்லோரும் வீட்டுக்கு போங்க, போயிட்டு உங்கங்க ஓட்டையில் போய் ஓய்வெடுங்க. அதாவது எலிகள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஓட்டை போட்டு அதில் போய் ஓய்வெடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி ராஜாக்களையும் இளவரசர்களையும் அவர் ஒரு எலி மாதிரி சொல்கிறாரு. போங்க, நீங்கள் எல்லோரும் போய் உங்களோட வீட்டில் போய் ஓய்வெடுங்க, நீங்கள் யாருமே இதுக்கு லாய்க்கு இல்லை, இதை வளைப்பதற்கு யாருக்குமே இங்கே திறன்மை இல்லை, யாருமே இன்னும் உருவாகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஒரு வலி நிறைந்த ஒரு வாய்ஸோட சொல்கிறாரு. மை டாட்டர் சீதா வுட் நவ் ரிமைன் விர்ஜின் ஆஸ் எ சேம் டு த மேன்ஹுட். என்னோட மகள் சீதா வுட் நவ் ரிமைன், அவள் கடைசி வரைக்கும் ஒரு கன்னி பெண்ணாகவே இருப்பா. ஏன்னா ஷேம் ஆஃப் அந்த உங்கள் ஆண்மையின் அவமானத்தில் அவள் கடைசி வரைக்கும் கன்னி பெண்ணாகவே இருப்பா. ஏன்னா உங்கள் யாருக்குமே இதை தூக்கி வளைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, வலிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஒரு கஷ்டமான வார்த்தைகளை சொல்கிறாரு. த கிங் அண்ட் பிரின்சஸ் கீப் தர் ஹெட்ஸ் ஹேங் டவுன் அண்ட் லிசன்ட் சைலண்ட்லி பட் லக்ஷ்மணா வாஸ் ஃபீலிங் த ரஷ் ஆஃப் பிளட். உடனே இந்த ராஜாக்களும் இளவரசர்களும் ரொம்பவுமே அவர்களோட தலைகளை தொங்க போட்டுட்டு அப்படியே வாயை மூடிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா எல்லாருமே தோற்றுவிட்டார்கள். எல்லாருமே ரொம்ப அவமானத்தில் அப்படியே தலை குனிந்து அதை அப்படியே சைலண்ட்டாக கேட்டுட்ருக்காங்க. லிசன்ட் அப்படின்னா கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஆனால் லக்ஷ்மணர், ராமரோட பிரதர் லக்ஷ்மணருக்கு வாஸ் ஃபீலிங் த ரஷ் ஆஃப் பிளட், அப்படியே ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எதையாவது ஒரு வார்த்தை கேட்டால் ஐயோ எனக்கு ரத்தம் கொதிக்குது, என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு, அந்த மாதிரி அவருக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. வாட் அ ட்ராஜடி, ஓ காட், வித் திஸ் லேமெண்ட் த கிங் ஜானகா கொலாப்ஸ்ட் ஆன் ஹிஸ் சீட். உடனே இவர் என்ன சொல்கிறாரு, என்ன ஒரு கொடூரமான
ட்ராஜடி அப்படின்னா ரொம்ப துயரம். என்ன ஒரு துயரம், ஐயோ கடவுளே, வித் இஸ் லேமெண்ட் அப்படின்னா புலம்பல். இந்த ராஜாவோட புலம்பல் வந்து அவருடைய அரியணையில் இருந்து அவர் வந்து சரிஞ்சிட்டாரு. அதாவது ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ராஜாவாக இருக்கவங்க இப்படி பேசக்கூடாது, நீ வந்து இந்த இடத்துல இருந்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, அவர் இடத்துலேருந்து, அவரோட சீட்டு, அவரோட அரியணையிலேருந்து அவர் இந்த மாதிரி பேசக்கூடாது, தட்ஸ் எனஃப், இது போதும். ஹோ கிங் லக்ஷ்மணா தண்டர்ட். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, போதும், ஓ ராஜாவே போதும், பேசுறதை நிறுத்து, ஓ ராஜாவே போதும். லக்ஷ்மணா தண்டர்ட் அப்படின்னா உறக்க ஒழித்து பேசுகிறாரு. He touched the feet of Vishwamitra and Rama turned to declare, no one must dare to speak such insulting words where any man from Sun dynasty sits. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, விஸ்வாமித்ரா ராமரோட கால்களை தொட்டு கும்பிட்டு turned to declare, உடனே திரும்பி பார்க்குறாரு, ராஜாவோட பக்கத்தில் திரும்பி பார்த்து, நோ ஒன், யாருமே இந்த மாதிரி மஸ்ட் டேர் டு ஸ்பீக், இந்த மாதிரி ஒரு வந்து ரொம்பவே மோசமான வார்த்தைகளை யாரும் இவ்வளோ தைரியமாக பேச மாட்டாங்க. சச் இன்சல்ட்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னா ரொம்பவுமே அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். வேர் எனி மேன் ஃப்ரம் சன் டைனஸ்டி சிட், இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டுட்டு யாருமே, சூரிய வம்சத்துலேருந்து வந்த யாருமே அமைதியாக உட்கார்ந்துருக்க முடியாது. இதை கேட்டுக்கிட்டு யாராலையும் உட்கார்ந்துருக்க முடியாது. இந்த வம்சம், இந்த பரம்பரையிலேருந்து வந்த யாராலையுமே இப்படி அமைதியாக உட்கார்ந்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணா ரொம்பவுமே கோவப்படுறாரு. இஃப் மை ரெஸ்பெக்டட் பிரதர் Rama allows me, I will run to hundreds of yojana distance carrying this old Shiva bow or break it like a twig. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, சப்போஸ் என்னை வந்து ராமர் வந்து என்னை வந்து அனுமதித்தால், என்னோட அண்ணன் ராமர் வந்து என்னை அனுமதித்தால், ஐ வில் ரன் டு த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யோஜனா, நான் வந்து 100 தொலைவில் கொண்ட இந்த வில்லை தூக்கிக்கிட்டு நான் 100 தொலைவு கூட ஓடி போய் இந்த வில்லை வந்து நான் ஒரு சிறு கிளை மாதிரி உடச்சிடுவேன். அதனால் எனக்கு என்னோட பிரதர் வந்து எனக்கு அலோவ் பண்ணணும், என்னை அலோவ் பண்ணார்னா நான் அதை தூக்கிக்கிட்டு 100 அப்படின்னா 100 அடிகளுக்கு மேலே நான் போய் இதை தூக்கிட்டு கூட போகுவேன், அந்த அளவுக்கு எனக்கு வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவமாக பேசுகிறாரு. ஐ மைட் ஈவன் லிஃப்ட் த எர்த் லைக் எ பால் அண்ட் டாஸ்ட் இட் அனதர் வேர்ல்டு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் நான் நினச்சேன் அப்படின்னா இந்த பூமியவே நான் வந்து தூக்கி போடுவேன், காசு மாதிரி. டாஸ் அப்படின்னா காசு போட்டு விளையாடுவோம் இல்லையா, அது மாதிரி காசு மாதிரி நான் தூக்கி போட்டு மற்றொரு உலகமாக நான் மாற்றுவேன், என்னோட வந்து பிரதர் வந்து எனக்கு அனுமதிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசுகிறாரு. த கிரவுண்ட் ட்ரம்பிள்ட் அண்ட் த ஏர் எக்ஸ்ப்ளோடட் வித் த ஹாட் வேர்ட்ஸ் ஆஃப் லக்ஷ்மணா எக்கோடு த்ரோ இட். இந்த மாதிரி அவர் பேசுனது, த கிரவுண்ட் ட்ரம்பிள்ட் அப்படின்னா அந்த நிலம் வந்து அப்படியே அதிர்ந்தது. அண்ட் த ஏர் எக்ஸ்ப்ளோடட், அந்த காற்று அப்படியே சூடாக மாறுச்சு. வித் த ஹாட் வேர்ட்ஸ் ஆஃப் லக்ஷ்மணா எக்கோடு த்ரோ இட். இந்த மாதிரி லக்ஷ்மணர் பேசுனது வந்து எல்லாருக்குமே ரொம்பவுமே அப்படியே எக்கோ அடிச்சிச்சு, அந்த இடமே அப்படியே எக்கோ அடிச்சிச்சு. அப்படியே அமைதியாக இருக்கிற இடத்துல ஒருவர் மட்டும் ரொம்ப கோவமாக பேசும்போது பயங்கர ஒரு ஃபியர்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவர் லக்ஷ்மணர் பேசி முடிச்சிடுறாரு. ராமா குவைட்டன் ஹிஸ் யங்கர் பிரதர். உடனே ராமர் வந்து அமைதிப்படுத்துறாரு. சரி அமரு, ஒன்றும் பண்ணாத அப்படி சொல்லிட்டு குவைட்டன் அப்படின்னா அமைதிப்படுத்துறாரு, லக்ஷ்மணரை அமைதிப்படுத்துறாரு ராமர். சேஜ் விஸ்வாமித்ரா மிஸ்டரியஸ்லி ஸ்மைல்ட் அண்ட் ஸ்போக் டு ராமா. உடனே இந்த விஸ்வாமித்ரா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு புதிரான ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு. அதாவது ரொம்பவுமே மிஸ்டீரியஸ் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு மென்மையான ஒரு வந்து மறைமுகமான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஸ்போக் டு ராமா. உடனே ராமா கிட்ட சொல்கிறாரு, சன் ட்ரைஸ் அண்ட் ஸ்ட்ரிங் த சிவா பவ் டு கம்ஃபர்ட் த டியர் கிங் ஜானகா. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, மகனே எந்திரிச்சு நீ இந்த லார்டு சிவாவோட பவ்வை வளைச்சிட்டு அந்த கிங் ராஜாவை வந்து அமைதிப்படுத்து, ஆறுதல் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ராமர்கிட்ட விஸ்வாமித்ரா அவர்கள் சொல்கிறாரு. ஆஸ் யுவர் லார்ட் ராமா ரோஸ் அப் அண்ட் பெண்ட் டு டச் த ஃபீட் ஆஃப் சேஜ் விஸ்வாமித்ரா டு சீக் பிளெஸிங். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உங்களோட ஆசீர்வாதங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமா ரோஸ் அப் எந்திரிக்கிறாரு. பெண்டட் அப்படின்னா வளைஞ்சு, டச் த ஃபீட் ஆஃப் சேஜ் விஸ்வாமித்ரா அவர்களின் பாதங்களை தொட்டு கும்பிட்டுட்டு சீக் பிளெஸிங், அதாவது அவர்கிட்டேருந்து பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறாரு, ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிறாரு. தென் ஹி கிரேஸ்ஃபுல்லி வாக்ட் அப் டு த சிவா பவ். உடனே அவர் ரொம்பவுமே கிரேஸ்ஃபுல்லி அப்படின்னா மனதார அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கவர்ச்சிகரமான ஒருத்தர் வந்து மனதார அப்படி ரொம்ப ஸ்டைலாக நடந்து வருவாங்களே, அந்த மாதிரி நடந்து வந்து சிவா பவ் அந்த லார்டு சிவாவோட வில்லை எடுக்கிறாரு.
கிட்ட நோக்கி போகிறாரு. த கிங் லுக்டு இன்க்ரெடியஸ்லி, தே தாட் ஹவு கேன் திஸ் டெண்டர் அண்ட் ஸ்லெண்டர் பிரின்ஸ் டூ தட். உடனே அந்த ராஜா வந்து ரொம்பவுமே நம்ப முடியாத வகையில் அவரை பார்க்குறாரு. என்னது இந்த சின்ன பையன் இந்த வளைச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. தே தாட் அப்படின்னா நினைக்கிறாரு, எப்படி இந்த மென்மையான மற்றும் மெல்லிய இளவரசன் அதை எப்படி செய்ய முடியும், இதை எப்படி இவனால் பண்ண முடியும், அவன் வந்து அவ்வளோ ஒல்லியாக ரொம்பவுமே மென்மையான ரொம்பவுமே இளம் வயது கொண்ட இந்த இளவரசன் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறாரு. ராமா க்ளோஸ்டு ஹிஸ் ஐஸ் அண்ட் மென்டலி அப்பாலஜைஸ் டு லார்ட் சிவா. உடனே ராமா என்ன பண்ணுறாரு, ரொம்பவுமே கண்களை மூடிக்கொண்டு மென்டலி அப்படின்னா மனதார அப்பாலஜிஸ்ட் லார்டு சிவா அவர்கள்ட்ட அப்பாலஜிஸ்ட் கேட்குறாரு. கடவுளின் சிவா அவர்கள்ட்ட அப்பாலஜிஸ்ட் மன்னிப்பு கேட்குறாரு. ஏன்னா அது அவரோட வில் அல்லவா, அதனால் மன்னிப்பு கேட்குறாரு. தென் ஹி பிக்ட் அப் த பவ் இன் ஒன் எஃபர்ட்லெஸ் மூவ். உடனே அவர் அந்த வில்லை வந்து ஒரே இதில் வந்து தூக்கிடுறாரு, ஒரே முயற்சியில் அவர் தூக்கிடுறாரு. எஃபர்ட்லெஸ் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு சுலபமாக, ஒரு எஃபர்ட்டே இல்லாமல் சுலபமாக தூக்கிறாரு. பட் ஹேஸ் ஹீ ட்ரைடு டு பெண்ட் த பவ் டு லுக் த ஸ்ட்ரிங் அண்ட் ஓல்டு பவ் ஸ்னாப்ட் இன்டு டூ. உடனே அவர் இப்படி வளைக்கிறதுக்காக முயற்சி தான் பண்ணுறாரு. முயற்சி பண்ண வேகத்தில் அந்த பவ் ரெண்டாக உடஞ்சி கீழே விழுந்துருது. பவ் டு லுக் த ஸ்ட்ரிங், அந்த இப்படி பவ் எடுத்து வில் எடுத்து இப்படி பார்த்துட்டு உடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அவர் முயற்சி பண்ண அந்த வினாடியில் அது ரெண்டாக நடுவில் பொளந்து ரெண்டாக உடஞ்சிருது. த பிரேக்கிங் ஆஃப் த பவ் சவுண்டட் லைக் அன் எக்ஸ்ப்ளோஷன் டஸ் அண்ட் கிரியேட்டட் ஷாக் வேவ்ஸ் which raised out like expanding cyclones to sweep the earth. உடனே இந்த மாதிரி அவர் உடைச்சது வந்து எப்படி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா, ஒரு எக்ஸ்ப்ளோஷன், பெரிய ஒரு வெடித்தா எப்படி இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பு வச்சு வெடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா வெடிக்கிறது. பயங்கரமாக ஒரு மலையை வெடிக்க வைக்கும் போது எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி வெடிக்கிற சவுண்டு கேட்குது. கிரியேட்டட் ஷாக் வேவ்ஸ் அப்படின்னா ரொம்பவுமே அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்து, அந்த உடைக்கும் போது வர காற்று அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்துது. விச் ரேஸ்ட் அவுட் லைக் எக்ஸ்பேண்டிங் சைக்ளோன்ஸ். இதை பார்க்கும்போது அவருக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஒரு புயல் காற்று வீசி அடித்து பூமியில் வீசினா எப்படி அடிக்கும் அந்த மாதிரி அடித்து விடுத்த மாதிரி அவர் உடச்சிடுறாரு. அதோட சவுண்டு வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மணா லுக்ட் அட் ஹிஸ் பிரதர் வித் ஓவர்வெல்மிங் ப்ரைட். உடனே லக்ஷ்மணா வந்து அவரை ரொம்பவுமே பெருமையாகவும் பெருமையோட பார்க்குறாரு. ஓவர்வெல்மிங் அப்படின்னா ரொம்பவுமே மிக பெருமையான ஒரு விஷயமாக பார்க்குறாரு. அண்ட் ராமா ஸ்டுட் நான் சான்ட்லன்ட்லி வித் எ ஸ்வீட் ஸ்மைல் ஆன் ஹிஸ் லிப்ஸ் அண்ட் த ஹாஃப் பீஸ் ஆஃப் ப்ரோக்கன் பவ் இன் ஹிஸ் ஹேண்ட். உடனே ஆனால் ராமாவோ கொஞ்சம் கூட ஒரு அசராமல் ரொம்ப நிதானத்தோட அப்படியே ஒரு சின்ன ஒரு புன்னகையோட, இதழ்களில் சின்ன புன்னகையோட ஆஃப் பீஸ் ஆஃப் ப்ரோக்கன் பவ் இன் ஹிஸ் ஹேண்ட், மிச்சம் இருக்கிற பாதி வில்லை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. ஆஃப் பீஸ் அப்படின்னா பாதி துண்டு, புரோக்கன் அப்படின்னா உடைந்த, பவ் அப்படின்னா வில்லு. வென் த காமோஷன் காம்டு டவுன். உடனே அந்த சுற்றம் இருந்த சலசலப்புகள் அப்படியே அமைதியாயிடுச்சு. த சுயம்பரா வென்யூ சடன்லி கேம் அலைவ் with happy sounds of drums, calorious tom-toms, horns and shenoy to celebrate the triumph. உடனே அந்த இடமே ரொம்பவுமே ஆரவாரமாக ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறிடுச்சு. ட்ரம்ஸ் அப்படின்னா அந்த ட்ரம்ஸ் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கிளாரியன்ஸ், டம்டம்ஸ், ஹார்ன்ஸ் இதெல்லாம் வந்து பழங்காலத்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அதெல்லாம் வச்சு வாசிக்க ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிடாங்க. த உமன் ஸ்டார்டர் சிங் மெரிலி. உடனே எல்லா பெண்களும் வந்து ரொம்பவுமே ஜாலியாக இதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம் மாதிரி எல்லாருமே பாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மெரிலி அப்படின்னா சந்தோஷமாக. த கிங் ஜானகா அண்ட் ஹிஸ் குவீன் ஷெட் டியர்ஸ் ஆஃப் ஜாய். உடனே அந்த ஜானகாவும் அவங்களோட மனைவியும் அந்த சந்தோஷத்தில் கண்ணீரும் வந்துருச்சு அவங்களுக்கு. தென் ஜானகா ஹாப்பிலி வாக்ட் அப் டு ராமா. டியர் ராமா, யூ சேவ்டு த ஹானர் ஆஃப் மை வாவ். உடனே அவர் ஜானகா எந்திரிச்சு வந்து சந்தோஷமாக வாக்ட் அப் டு ராமா கிட்ட வந்து, டியர் ராமா, யூ சேவ்டு, நீ வந்து என்னை காப்பாற்றிட்ட, என்னோட சபதத்தை நிறைவேற்றுவதற்கு நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. I was in hopeless state. The grateful King Janaka said the folded hands. நான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் இருந்தேன், நீ ஆனால் வந்து அதை அதுலேருந்து என்னை விடுவிச்சிட்ட. கிரேட்ஃபுல் கிங் ஜானகா செட் வித் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் அப்படின்னா கட்டி அணைத்த கைகளோட, மடித்த கைகளோட அவர் இதை அப்படியே ராமர்கிட்ட சொல்கிறாரு. ஜஸ்ட் தென் சீதா அரைவ்டு தேர் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். உடனே சீதா அவர்களும் தன்னுடைய நண்பர்களோட அங்கே வராங்க. ஷி கார்லண்டட் ராமா வித் ஜெய்மாலா ஆஃப்டர் சீக்கிங் த டியூ பர்மிஷன் ஆஃப் ஹர் ஃபாதர். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கார்லண்ட் அப்படின்னா மலர் மாலை, மலர்களாக நிறைந்த மாலையை வந்து அந்த ராமர்கிட்ட கொடுக்குறாங்க. ஜெய்மாலா, அதுக்கு வந்து ஜெய்மாலான்னு பேர். ஆஃப்டர் சீக்கிங் த டியூ பர்மிஷன், அவங்க வந்து தன்னோட தந்தை கிட்ட
நல்ல சரியான முறையான ஒரு பர்மிஷன் அனுமதி பெற்று அவர் அந்த மாலையை கொண்டு வந்து ராமர்கிட்ட கொடுக்குறாங்க சீதா அவர்கள். த கார்லாண்டிங் ஸ்டார்டட் வித் வைல்டு செலிப்ரேஷன் ஆல் அரவுண்ட். இந்த மாதிரி அவங்க கொடுத்தது, இந்த மாதிரி மலர் மாலையை கொடுத்தது இன்னும் கொஞ்சம் அந்த கொண்டாட்டத்தை இன்னும் அழகாக மாற்றிடுச்சு, இன்னுமே அற்புதமாக மாற்றிடுச்சு. த காட்ஸ் ஷவர்டு யாக்ஷா கின்னர்ஸ் அண்ட் கத்ரவாஸ் டான்ஸ்டு வித் ஜாய்ஸ். இந்த மாதிரி அவங்க பண்ணது வந்து அந்த சபையில் இருந்த யாக்ஷா கின்னர்ஸ் காத்ரவாஸ் எல்லாருமே ரொம்பவுமே சந்தோஷத்தில் ஆடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இந்த ஏதாவது ஒரு சந்தோஷங்கள், ஏதாவது ஒரு கொண்டாட்டங்கள் நடக்கும்போது அங்கே வந்து டான்ஸ், அதாவது ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தப்போ இவங்களோட நடனங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நடனமும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. த பேர் ஆஃப் ராமா அண்ட் சீதா லுக்டு டூ பியூட்டிஃபுல் ஃபார் வேர்ட்ஸ், எவ்ரி ஒன் வாஸ் ஸ்டரிங் அட் தம் ஸ்டண்ட். உடனே இந்த 2 பேரும், ராமரும் சீதாவும் இருக்கிற இந்த அழகான விஷயம், இவங்களோட ஜோடி வந்து அப்படியே ரொம்பவுமே அழகாக இருக்குது. வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்தது. எவ்ரி ஒன்ஸ் வாஸ் ஸ்டாரிங் அட் தெம் ஸ்டாண்ட். எல்லாருமே அதை அப்படியே உற்று பார்த்து திகைத்து பார்க்குறாங்க. ராமரையும் சீதா அவர்களையும் அப்படியே திகைத்து உற்று பார்க்குறாங்க. ஸோ இதுதான் சீதா சுயம்பரம். ஸோ இந்த மாதிரி நம்ம ராமாயணா சீரீஸ் நிறைய போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ராமர் எங்கே பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாமும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி இதிகாசங்கள்லேருந்து நம்ம நிறைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் கற்றுக்கலாம். ஸோ இதுலேருந்து நிறைய வேர்ட்ஸும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.